சரணாகதி என்பது அது ஒரு சொல் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு நிலை. ஆனா சரணாகதி அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அம்மா நான் உங்களிடம் என்னை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்வதைத்தான் சரணாகதின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சரணாகதி என்பது வாய் வார்த்தையாக சொல்வதல்ல, அது உங்களுடைய உள் மாற்றத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆணவம் கரைந்து அம்மா எப்போதுமே என்னுடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்து அதில் நிலை பெறுவதுதான் உண்மையான சரணாகதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைய தூக்கி கொண்டு செல்லும்போது அந்த குழந்தை அம்மா நம்மளை கீழே போட்டுருவாளா, நம்மளை பத்திரமா தூக்கிட்டு போவாளா, பாதுகாப்பாக வச்சுக்குவாளா, கீழே என்ன கிடக்கு, கல் முள் இருக்கா, கரடு முரடு இருக்கா, என்ன நடக்குது அப்படின்னு எதை பற்றியுமே அதுக்கு சிந்தனையோ பயமோ இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய தாயோட அன்பில் முழுவதுமா கரைந்து தாயிடம் தன்னை முழுவதுமா கொடுத்துருக்கும். அதே போல்தான் நீங்களும் அம்மா எப்போதுமே தன்னை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்து அம்மாவின் அன்பில் கரைந்து அம்மா கிட்ட உங்களை முழுவதுமாக கொடுப்பது தான், ஒப்படைப்பது தான் சரணாகதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆனால் எல்லாரும் அப்படியே அம்மா கிட்ட உங்களை கொடுக்குறீங்க சொல்லுங்க? உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கவலைகளை தான் கொடுக்குறீங்க. அதாவது எனக்கு பணம் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு வேலை வேணும், என்னுடைய நோய் தீரணும், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரச்சனைகளை மட்டும் கொடுக்குறீங்க. ஆனால் மற்றது எல்லாம் என்னுடைய விருப்பம், என்னுடைய திட்டம், நான் என்ன நினைக்கிறேனோ அது போல் தான் நடக்கணும் அப்படின்னு அந்த சுமைகளை நீங்கள் சுமக்குறீங்க. இது சரணாகதி அல்ல. இதை எப்படி சொல்வது அப்படின்னா, ஒருவர் படகில் ஏறிய பிறகு தன்னுடைய மூட்டைகளை தன் தலையில் வைத்து கொண்டே நிற்பது போன்றது. ஆமாம், அதாவது படகு அவனையும் சுமக்கும், அவனுடைய சுமைகளையும் சுமக்கும். அதற்கு அவனுடைய மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல. அதே போல்தான் அம்மா உங்களுடைய வாழ்க்கையும் சுமப்பேன், உங்களுடைய வாழ்க்கையின் பாரத்தையும் சுமப்பேன். அதுக்கு நீங்கள் உங்களை ஒப்படைக்கணும்ல. என் திட்டம், நான் நினைக்கிறதா நடக்கணும், என்னுடைய கட்டுப்பாடு தான் அப்படிங்கிற இந்த சுமைகளை எல்லாம் நீங்கள் இறக்கி வைக்கணும்ல. அதாவது ஒரு விதை பெரிய மரமாக ஆகணும் அப்படின்னா அந்த விதை மண்ணில் தன்னை ஒப்படைக்கணும். அதாவது அந்த மண்ணுக்குள்ளே முதல்ல அது புதையணும். அதன் பிறகு அது தன்னுடைய பழைய வடிவத்தை இழக்கணும். அதற்கப்புறம்தான் அது பெரிய மரமாகி பலருக்கு அது நன்மை தர முடியும். அதுபோல் தான் நீங்கள் அம்மாவின் அருளில் கரையணும் அப்படின்னா உங்களை மாற்றிக்கிறதுக்கு முதல்ல முழுவதுமாக உங்களை அம்மா கிட்ட கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய நான்கிருந்த ஆணவத்தை இழக்கணும், உங்களுடைய அடையாளத்தை கரைக்கணும். இப்படி கரைத்து கொள்ளும் போது தான் அம்மாவின் அருள் உங்களுக்குள்ள வெளிப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரணாகதி என்பது தோல்வி அடைந்தவர்கள் எடுக்கும் முடிவு அல்ல, அது சத்தியத்தை உணர்ந்தவர்கள் எடுக்கும் ஒரு உயர்ந்த முடிவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு ஆறு கடலில் கலந்த பிறகு அது தனக்கென்று இருக்கும் அடையாளத்தை இழந்து எல்லையற்ற பெருங்கடலாக மாறுகிறது. அதுபோல்தான் நீங்களும் உங்களுடைய ஆணவத்தை, உங்களுடைய எல்லைகளை இழந்து அம்மாவின் அருளில் ஒன்றிடும் போது அம்மாவின் அருட்பெருங்கடலில் ஒன்றாகி விடுகிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது சரணாகதி அடைஞ்சிட்டா
வாழ்க்கையில் பிரச்சனையே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், சவால்கள் வரும். ஆனால் அதனால் நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள். ஏன் அப்படின்னா, நான் தனியாக இல்லை, என்னுடன் அம்மா எப்போதுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அந்த நிலையில் இருப்பதால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் தைரியமும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த சரணாகதியை எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். அம்மா அனுமதியின்றி இங்கே எதுவும் நடக்காது அப்படிங்கிற உணர்வை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். அடுத்தது ஒப்படைப்பு. எப்படி ஒரு விதை மண்ணிடம் ஒப்படைக்கிறதோ, ஒரு குழந்தை எப்படி தாயிடம் ஒப்படைக்கிறதோ, அதுபோல் நீங்கள் அம்மாவிடம் உங்களை ஒப்படைக்கணும். அடுத்தது உங்களுடைய கடந்த கால நினைவுகளை தூக்கி போடணும். உங்களுடைய எதிர்கால பயத்தை தூக்கி போடணும். இப்போ இந்த கணத்தில் அம்மாவில் அன்பில் கரைந்து வாழணும். அடுத்தது நன்றி உணர்வு. அத்தனைக்கும் நன்றி சொல்லணும். உங்களுக்கு கிடைத்த அனைத்துக்கும் நன்றி சொல்லணும், கிடைக்காத அனைத்திற்கும் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, அனைத்துமே அம்மா உங்கள் நலனுக்காக தான் செய்வாங்க அப்படிங்கிறத அதை உணர்வை நீங்கள் உணர்ந்து இருக்கும்போது அனைத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய அந்த நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளணும். அடுத்தது அனைத்து உயிர்களிடத்திலுமே அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்தக்கூடிய உள்ளம்தான் அம்மா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சரணாகதி அடைஞ்சு விட்டால் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது முதல்ல கடந்த காலத்தை பற்றிய வருந்திய மனம் இப்போது அமைதியாக இருக்கும். முதல்ல எதிர்காலத்தை பற்றி பயந்த மனம் இப்போது நிம்மதியாக இருக்கும். நிகழ்காலத்தில் வாழ்க்கையை தெளிவாக வாழ்வீங்க. எந்த பயமோ, எந்த கவலையோ, எந்த கூச்சல் குழப்பமோ எதுவுமே இருக்காது. அம்மா இருக்காங்க நம்ம கூட அப்படின்னு எது வந்தாலும் எதிர்த்து செயல்படக்கூடிய துணிச்சலும் தைரியமும் வலிமையும் இருக்கும். எந்த ஒரு கஷ்டம், கவலை, துன்பம் எதுவுமே உங்களை கலங்கடிக்க முடியாத நிலையில் இருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது சரணாகதி என்பது அம்மா எங்கேயோ வெளியில் இல்லை, நமக்குள்ளேயே அருளாக சக்தியாக நமக்குள்ளேயே இருக்காங்க அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்து அந்த உணர்வில் நிலை பெறுவது தான் சரணாகதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது எப்படி கோவில் வாசலில் செருப்பை கலட்டி விட்டு உள்ளே போவீங்களோ அதே மாதிரி உங்கள் மனதின் வாசலில் நீங்கள் உங்களுடைய ஆணவத்தை கலட்டினால் மட்டும்தான் அம்மாவின் அருளை உணர முடியும், தெரிஞ்சுக்குங்க. அதற்கு நீங்கள் அம்மாவிடம் எனக்கு இது வேணும் அது வேணும் எதையும் நான் கேட்க வரவில்லை, என்னையே முழுவதுமாக உங்களிடம் கொடுக்க வந்திருக்கிறேன், என்னையே முழுவதுமாக உங்களிடம் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற தன்மைக்கு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ அந்த கணத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சுமையாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை அம்மாவின் அருளாக மாறிவிடும். நீங்கள் அம்மாவிடம் ஒப்படைக்கும் அடுத்த கணமே உங்களுடைய அம்மாவின் அருளில் தாங்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அம்மாவின் கரங்களில் ஏந்தி கொள்வேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அம்மாவின் அருள் உங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தி உங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அதற்காக சரணாகதி அப்படின்னா முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய நிலை அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய கடமைகளை முழு பொறுப்புடன் முழுமையாக நீங்கள் செய்யணும். அதனுடைய முடிவை எப்படி வர வேண்டும், எப்போது வர வேண்டும், எந்த வழியில் வர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் உண்மையான சரணாகதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அம்மாவிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து சரணாகதி அடைந்தவனிடம் அம்மாவின் அருள் எப்போதும் நிறைந்திருக்கும். இதுதான் முழுமையான சரணாகதியின் மகிமை.